உங்கள் அனைவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தைப்பூசம் 25, அது பிறகு ஒரு தைப்பூச கூட்டம் நடைபெற்றாலும் இன்றைய கூட்டத்திலே ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகின்றேன். பல ஆண்டுகளாக நம்முடைய வளாகத்திலே ஒருவர் அன்னதானம் போட்டுக் கொண்டிருந்தார்கள், ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போது அவர்கள் இல்லாத காரணத்தினால் இவ்வாண்டு 1,00,000 மக்களுக்கு 1,00,000 நம்முடைய இந்து பெருமக்களுக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் அன்னதானம் வழங்கவிருக்கிறது. நாம் கொடுக்கின்ற அன்னதானம் எங்கே என்றால் மண்டபத்திலே கொடுக்க போகிறோம். அவர்கள் எல்லோரும் உட்கார வைத்து அவர்களுக்கு பக்கெட்டில் கொடுக்கறது இல்லை, அவருக்கு நல்ல அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம். எங்களிடம் யாரும் பணம் கொடுக்க வேண்டாம், பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. பொருள்களை கொடுக்க விரும்புகின்றவர்கள் அவர்களை கொண்டு வந்து அந்த மண்டபத்திலே பொருள்களை இழக்கலாம். அரிசி போன்றவற்ற பொருள்கள், அன்னதானத்துக்கு வேண்டிய மரக்கறிகள் எல்லாம் கொண்டு வரோம். நாங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இருப்பினும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, எப்போ வந்து கொடுத்துட்டு போவாங்க, அரிசியெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, சில பேர் வந்து பருப்பெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அதையெல்லாம் அங்கே கொடுத்தால் அவர்களும் இந்த அன்னதானத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பக்தர்களுக்கும் இருக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கும். அதற்காகத்தான் இதை முன்கூட்டியே தைப்பூசத்தை பற்றி நான் இந்த தைப்பூசத்திலே 1,00,000 பேருக்கு நாம் தேவஸ்தானம் முதல் நாளிலிருந்தே அன்னதானம் வழங்கவிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தேவஸ்தானம் அன்னதானம் வழங்குகின்ற காரணத்தினால் தேவஸ்தானத்தினுடைய வளாகத்திலே வெளியாளர்கள் அன்னதானத்தை கொண்டு வந்து கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் அவங்க பக்கெட்டில் கொடுப்பாங்க, அது கெட்டு போயிடும், அதனால போட்டு போவாங்க. நம்மளே உங்களுக்கு இலைகளோடு கொடுக்க போகிறோம். பல சிரமம் எடுத்து கொடுக்குறோம், செய்கிறோம். இது தொடர்ந்து செய்யணும், செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது வந்து எல்லோரும் தானத்திலே பெரியது என்ன, இது எப்படி சொன்னாலும் மக்கள் சாப்பிட்டு நம்மளை போச்சு தான் போவாங்க. ஆனால் அவங்க எல்லோருக்கும் உணவு வேண்டும். பல பேர் வெளிநாட்டிலேருந்து வெளி ஊர்லேருந்து வருவாங்க, அவர்களுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்ய வேண்டும்.